நம்ம இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். ஜோதிடம்ங்கிறது ஒரு நம்பிக்கை அடிப்படையான ஒரு கலை. இப்போ நம்ம யார்கிட்டையும் நடக்குதா நடக்கலையான்னு சொல்லி திரும்ப கேள்வி கேட்க முடியாத நிலைமை தான் இருக்குது. பாரம்பரிய ஜோதிடத்தோட மிகப்பெரிய குறையும் அதான். இப்போ நீங்கள் சொல்லி நடக்கலைன்னா நான் திரும்ப வந்து உங்களை கேள்வி கேட்கவே முடியாது. ஆனால் நம்ம பேசின வரைக்கும் நான் சொன்ன பரிகாரம் நடக்கலைன்னா நான் திரும்ப காசு தரேன், அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அதுதான் ஏஎல்பியோட மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அது எல்லா ஜோதிடர்கள்ட்டையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு சில இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஆனால் என்னென்னா பெரும் தொகைகள் வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மக்கள் அளவில் நிறைய மக்கள் அது நிறைய பேர் சொல்கிறாங்க. அது நடந்துட்டுனா எனக்கும் எல்லாருக்குமே சந்தோஷம், மக்களுக்கும் சந்தோஷம், ஜோதிடருக்கும் சந்தோஷம், பரிகாரம் பண்ணவங்களுக்கும் சந்தோஷம். அது ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னமும் எங்களுக்கு அந்த இடத்துல தான் நாங்கள் இன்னும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நாங்கள் இன்னமும் எங்கள் ஜோதிடர்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் வெற்றி ஆகணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த செயல் நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அப்படியே நடக்கட்டும். ஏஎல்பியில் அது என்ன அப்படிங்கிறது நம்ம பண்ணலங்கிறத விட்டு நம்ம விழிப்பு நிலையில் இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். பரிகாரம் பண்ணுறவங்க தயவுசெய்து பரிகாரம் பண்ணுறவங்களுக்காக நான் அதை பேசலை. எனக்கு என்னுடைய வாதங்கள் இப்படி கேட்டபோது எனக்கான நான் பரிகாரம்னு ஒன்று செஞ்சேன்னா அந்த பரிகாரம் நடக்கலைன்னா அதுக்கான தொகையை நான் கொடுப்பேன்னு கேட்டால் கொடுப்பீங்களான்னு எனக்கு கேட்டார். கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக கன்சல்டேஷன் ஃபீஸுன்னு கேட்டார். அதை பற்றி நான் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா அது ஆய்வுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொகை. அதை விட்டு அதை பற்றி நான் பேசலை. கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே